பாண்டியன் ஸ்டோர் நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ. வீட்டில் எல்லாருமே ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க. உட்காந்துட்டு இருக்கும்போது மாமா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்றாங்க. சொல்லுமா ராஜி, என்ன விஷயம்ன்றாங்க. இருங்க மாமா, எல்லாருமே வந்துட்டோம், வந்த பிறகு நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். என்னம்மா ரொம்ப முக்கியமான விஷயமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அம்மா. சரி சொல்லுமா இப்போ அப்படின்றாங்க. எல்லாரும் வந்த பிறகு இல்லைம்மா, ஒரு போட்டி இருக்கு மாமா, நான் வந்து நியூஸ் பேப்பரில் பார்த்தேன்னு அதை காமிக்கிறாங்க. இதில் கலந்துக்கிட்டா 10 லட்ச ரூபாய் வந்து பரிசு தராங்க. அதனால வந்து நான் இதில் கலந்துக்கலான்னு இருக்க மாமான்றாங்க. கேட்ட பாண்டியன் இருந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. வேண்டான்ற மாதிரி பாண்டியன் சொல்லுவாங்க. அப்படி இப்படின்னு பேசி அதுக்கப்புறம் பாண்டியனும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ ராஜிக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா அவங்க ஒத்துக்கிட்டது. கதிர் ரூம்க்கு வந்து இங்கே பார், எதுக்காக தேவையில்லாமல் நீ எனக்காக வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க, நீ எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட வேண்டான்றாங்க. நீ இந்த மாதிரி எல்லாம் போட்டியில் கலந்துக்க வேண்டாம், ஏன் நான் கலந்து பண்ணுறாங்க, உனக்காக இல்லைனாலும் இதில் கலந்துக்கணும்னு என்னுடைய விருப்பம், அதனால நான் கலந்துப்பேன், நீ சொன்னால் என்னால் கலந்துக்காதால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. என்னைக்கு தான் நான் சொல்கிறத நீ கேட்டிருக்கன்ட்டு கதிர் சொல்கிறாங்க. வேண்டா ராஜி, இது ஏதோ தப்பாக படுது, என்ன தப்பாக படுது, அதெல்லாம் ஒன்றும் தப்பாக படல சரியா, கண்டிப்பாக நான் நினச்ச மாதிரி வந்து இந்த போட்டியில் கலந்துட்டு ஜெயிச்சே ஆகுவேன்னு ஒரு குறிக்கோளோடு இருக்காங்க. அதாவது இந்த விஷயத்தை பார்த்தா ஏதோ புது பிரச்சனையில் வந்து ராஜி மாட்ட போகிறாங்கன்னு தெரியுது. எதில் மாட்ட போகிறாங்க, கதிர் எப்படி காப்பாற்ற போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.